அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ந்து நூல் காஞ்சியில் தொடர்ந்து நல்ல நல்ல செய்திகளை, நல்ல நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். அப்துல் கலாம் பிறந்தநாள் விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி அவருடைய பிறந்தநாளில் ஒரு நூலை வெளியிட்ட நூல் காஞ்சி நேயர்களுக்கும் அதில் பங்கு பெற்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நூலகமும் நானும் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு உரையாற்ற இருக்கிறேன். அன்னை சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16 நாட்டல், பின்னர் உள்ள திருமங்கள் யாரும் தருமங்கள் பெயர் விளங்கிட, அன்னை 1000 புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், புனிதமான பணிகளை செய்யும் அனைத்து நேய பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் பணிவான வணக்கம். அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றியவர்களை, வெறும் கல்லாயிருந்த என்னை வைரக்கல்லாய் மாற்றிய எனது அருமை ஆசான்களை, அறிவின் துளிவுகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தைகளை, களிமண்ணாய் இருந்த என்னை சிலையாக செதுக்கிய அனைத்து சிற்பங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோடு இந்த நூலகம் பற்றி உரையாற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நூலகம் என்பது அறிவுக்கான கருவூலம் என்பார்கள், தகவல்களின் களஞ்சியம். இது அருமையான மற்றும் ஒழுக்கமான கற்றல் சூழலை உருவாக்குகிறது. புத்தகங்கள் மற்றும் பிற ஊடகங்களை சேகரித்து பாதுகாத்து மக்களுக்கு வழங்கும் புனிதமான இடமாக நூலகம் இருக்கிறது. நூலகங்கள் ஒரு அருமை அமைதியான சூழலை வழங்குவதால் மக்கள் கவனமாகவும் சிறப்பாகவும் கற்க வருவதாக சொல்லுகின்றார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல நல்ல நூலகங்களை உருவாக்கி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த நூலகங்கள் மிக பெரிதாக உதவுகிறது. நான் படிக்கிற காலம் தொட்டு சென்னை கன்னிமாரா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், தேவனைய பாவனார் நூலகம், காந்தி கிராமிய பல்கலைக்கழக நூலகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழக நூலகம், காந்தி கிராமிய பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் போன்ற அனைத்து நூலகங்களையும் மிக சரியாக பயன்படுத்தி நிறைய நூல்களை வாசிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நூலகங்களை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் தங்கள் அறிவை விரிவுபடுத்தவும், புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளவும், தனிப்பட்ட முறையில் மேம்படுத்தவும் செய்கிறது. நூலகங்கள் அறிவு களஞ்சியமாக மட்டுமல்லாமல் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு, தனிநபர் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. நூலகங்களை பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை பாதுகாப்பதும் இன்றைய அறிவுலகவாதிகளின் முக்கியமான கடமையாக நான் கருதுகிறேன். இந்த நூலகம் பற்றி ஒவ்வொரு அறிஞர்களும் எப்படிப்பட்ட செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறேன். உங்கள் மனதுக்கு பிடித்த இன்பமயமான ஓர் இடத்தை சொல்லுங்கள் நான் என்று கேட்டபோது, என் மனதிற்கு பிடித்த அள்ளி அள்ளி வழங்கும் ஒரே இடம் நூலகம் என்று ஆபிரகாம் லிங்கன் கூறியுள்ளார். வீடுதோறும் நூலகம் வேண்டும் என்றார். புத்தக வாசிப்பு புதிய எழுச்சிகளை தரும் என்றார். மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பது நம்மை சரியான வழியில் நடக்கவும் நம்மிடம் உள்ளது நூலகம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார்கள். மக்களை மேன்மக்களாக மாற்றுவதில் நூலகம் பெரு பங்கு வகிக்கிறது. நூலகங்கள் பொதுவாக அமைதியான சூழலை கொண்டிருக்கும். கல்வி என்ற பெரும் கடலை தனக்குள் தேக்கி வைத்திருப்பது நூலகம் ஆகும். ஒரு நூலகம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு தாயின் கருவறையை போலவே ஒரு நூலக அறையை நாம் பார்க்க வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் ஒரு தாயின் கருவறையில் நாம் குழந்தையாக இருக்கும் போது நமக்கு தேவையான எல்லா உணவுகளும் அதற்கு தானாக நமக்கு வந்து சேரும். அதுபோல ஒரு நூலகத்திற்குள் நீ சென்றால் நீ தேடுகின்ற அனைத்து செய்திகளும் கருத்துக்களும் உன்னை தேடி வரும். அதனாலதான் பொதுவாகவே ஒரு சமூகம் நல்ல சமூகமாக மாற்றுவதற்கு இந்த நூலகங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. பொறுமை, தேடல், அழகான வாசிப்பு, விவேகம், கேள்வி, எழுத்தாற்றல், ஞானம்,
படைப்பாற்றல் போன்றவை நூலகம் நமக்கு வழங்குகின்றது. சிறந்த பயனுள்ள பொழுதுபோக்கையும் அறிவையும் பெருக்க நூலகம் நமக்கு உதவுகிறது. ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் கிடைப்பது போல, ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் கிடைப்பது போல புத்தகங்களை படிக்க படிக்க நமக்கு அறிவு ஊறும் என்று ஒரு அறிஞர் சொல்லுகிறார். ஒரு நாட்டில் கல்விக்கூடங்கள் வைத்தியசாலைகள் அமைப்பது போல நூலகமும் அமைய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். காகிதம் அச்சுப்பொறி கண்டுபிடித்த பிறகு இலக்கிய வரலாறு, சமூகம், கணிதம் போன்ற சுற்றுச்சூழல் என பல வகையான நூல்களையும் இந்த நூலகம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. மாமன்னன் பாரோதான் நெஞ்சார நேசித்து வாசித்த புத்தகங்களின் இருப்பிடத்தை மன மருத்துவ நிலையம் என்று முதல் அதற்கு பெயர் வைத்தார்கள். வீரம் விளைவது போர்க்களத்தில், வீரம் விளைவது போர்க்களத்தில், ஈர இதயங்களில் பூப்பது நூலகம் என்று ஒரு அறிஞர் சொல்லுவார். இப்படி பல நிகழ்வுகளில் நான் வாசித்த என்னை மனிதனாக்கிய ஒரு நூலகங்களை பற்றி உங்களோடு படிப்பதற்கு நல்ல வாய்ப்பை தந்தவருக்கும், நல்ல புத்தகங்களை படிப்பதால் அறிவு வளரும், நல்ல புத்தகங்களை படிப்பதால் அறிவு வளரும், உயர்ந்த சிந்தனைகள் பிறக்கும், எண்ணங்கள் நேர் பெருகும், நமது ஆற்றல் பெருகும், திறமைகள் மிளிரும், உற்சாகம் ஊற்றெடுக்கும், சோர்வு அகலும், மனம் நிறைவு பெறும், முடிவுகள் எடுக்க புத்தகம் நமக்கு துணை புரியும், வாழ்க்கை மேம்படும், முன்னேற வழி துலங்கும். நூலகம் என்பது பல துறை அறிஞர்கள் வாழும் இடம், நூல் நிலையம், ஓர் அறிவு களஞ்சியம் ஆகும். நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை வளர்க்கும், நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை உண்டாக்கும், நல்ல எண்ணங்கள் செயல்களை உருவாக்கும் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். சட்ட மேதை அம்பேத்கர் நூலகத்துக்கு சென்றால் நேரம் போவது தெரியாமல் படித்து கொண்டே இருப்பாராம். காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு இளைஞன் சென்னை நோக்கி சென்றான். காஞ்சிபுரத்தில் இருந்து ஓர் இளைஞன் சென்னை நோக்கி சென்றான். முடிவில் நூலகத்தில் தமிழகத்தின் முதல்வராக திரும்பினான். அவர்தான் பேரறிஞர் அண்ணா என்று கலைஞர் உரையாற்றுவார். அமெரிக்காவில் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு முன்பாக ஒரு நல்ல நூலை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அறுவை சிகிச்சையை மறுநாள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க செய்கின்ற அறுவை சிகிச்சையில் நான் இறந்து போனால் நான் படிக்க வேண்டிய இந்த நூலை வாசிக்காமலே போய்விடுவேன் என்று பேரறிஞர் அண்ணா ஒரு முறை முரசொலி மாறங்கிட்ட சொன்னதாக சொல்லுவார். நேரு, நான் மறைந்த பின் என் உடல் மீது மலர் மாலைகளை வைக்க வேண்டாம், நான் மறைந்த பின் என் உடல்களில் மலர் மாலைகளை வைக்க வேண்டாம், என் மீது புத்தகங்களை பரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். இதன் மூலம் புத்தகங்களை அவர் நேசித்தார் என்பதற்கு நமக்கு நன்கு புலப்படுகிறது. புத்தகங்கள் மருந்துகளை போன்றவை, புத்தகங்கள் மருந்துகள் போன்றவை. மூடத்தனம் என்கிற நோயை முற்றாக விரட்டும் மூலிகை மருத்துவம் என்று சீன பழமொழி சொல்கிறது. வாழ்க்கை முழுவதும் கல்வி கற்பது நோக்கமாகும், வாழ்க்கை முழுவதும் கல்வி கற்பது நோக்கமாகும். மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே மகிழ்ச்சியாக இருக்க நூல்களை தயவு செய்து வாசியுங்கள் என்கிறார்கள். நாளெல்லாம் நூலகத்தை பயன்படுத்துவோம், பொழுதெல்லாம் நூலகத்தை போற்றுவோம். நூலகத்தை பற்றி 2 பொன்மொழிகள். எங்கே தங்க விரும்புகிறீர்கள் என்று லண்டன் தோழர்கள் கேட்டபோது, எங்கே தங்க விரும்புகிறீர்கள் என்று லண்டன் தோழர்கள் கேட்டபோது நூலகத்திற்கு அருகில் உள்ள ஏதோ ஒரு இடம் ஒதுக்குங்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லி இருப்பார். நான் தூக்கிலிடப்படுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை, தான் தூக்கிலிடப்படுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை நூல்களை வாசித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது, ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது முன்பணத்தில் முதல் $100 புத்தகங்களை வாங்குவாராம் சார்லின் சாப்ளின். எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றனவோ, எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றனவோ அங்கு விரைவில் நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள் என்று சேகுவாரா சொல்லுவார். இந்த வாழ்வின் ஆகச்சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடக்கிறது என்றால், இந்த வாழ்வின் ஆகச்சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம்
ஓசையின்றி நடக்கிறது என்றால் அதுதான் ஒரு புத்தக வாசிப்பு என்று கவிஞர் எமர்சன் கூறுவார். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று மகாத்மா காந்தியிடம் கேட்டபோது 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று மகாத்மா காந்தி கேட்டபோது ஒரு நல்ல நூலகத்தை கட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு நூலகம் திறக்கப்படும் ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்றார் விவேகானந்தர். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். உண்மையான வாசகன் வாசிப்பை முடிப்பதே இல்லை, ஆங்கர் வெல்டன் என்ற அறிஞர் கூறுவார். இப்படி போதும் என நொந்து புதிய வாழ்வை தேடுகிறீர்களா? போதும் என நொந்து புதிய வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் என்று இங்கர்சால் என்ற அறிஞர் கூறுவார். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்வார், புத்தகம் என்று சொல்லுவார். ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான், ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான், வாசகன் அதை முடித்து வைக்கிறான் என்று சாமுவேல் ஜான்சன் என்ற அறிஞர் சொல்லுவார். புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் எதுவென்றால் புத்தகம் என்று லெனின் சொல்வார். இப்படி நல்ல நூல்களை வாசியுங்கள், நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லி இன்றைய தலைமுறைகளை, குழந்தைகளை வாரம் ஒருவரை ஏதாவது ஒரு நூலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அவர்கள் புத்தகத்தை புரட்டும் போது இந்த சமூகத்தின் மாற்றங்களை தேடுகிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.